நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நேர்மையாளர்கள் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவருடைய திருமுகத்தை யார் பார்க்க முடியும்? நேர்மையாளர்கள், நீதிமான்கள், கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் தான் பார்க்க முடியும். ஆம், இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, லூக்கா 24:31 வாசிக்கிறோம். அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, இயேசுவை கண்டார்கள். அப்போ யார் அதை பார்த்தார்கள்? இயேசுவின் சீடர்கள். பரிசுத்தமாய் பக்தியாய் நாம் திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது நம்முடைய கண்களும் திறக்கப்படுகிறது. நம்ம கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரின் சீடர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருடைய பார்வையிலே நேர்மையாளராக இருக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 5:8 வாசிக்கிறோம். இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் இறைவனை காண்பார்கள். யாரெல்லாம் தன் இதயத்தில் தூய்மை உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இறைவனை காண்கிறார்கள். அவர்கள் நேர்மையாளர்கள். நீதிமொழி 8:17 வாசிக்கிறோம். அதிகாலமே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆண்டவர் நாட்களை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு காத்திருந்து யாரெல்லாம் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக, பாடக்கூடிய பிள்ளைகளாக, துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தைகளுக்காக சித்தத்துக்காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக அதிகாலையில் இருக்கிறார்களோ அவர்கள் நேர்மையாளர்கள். இத்தகைய நேர்மையாளராக நாம் மாறுவோம். இந்த உலகில் வாழுகின்ற பொழுதே ஆண்டவரின் திருமுகத்தை காணக்கூடிய பேர் பெற்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.